கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அமைச்சர் சி.வி. கணேசன் பங்கேற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திட்டக்குடி அடுத்த கீழ்செருவாயில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சி.வி. கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் மேடையில் ஏறி அமர முயன்றனர். இதனால் கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே மேடையில் அமர வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் யார் மேடையில் அமருவது என்பது தொடர்பாக முன்னாள் மாவட்ட செயலாளர் திலீப் குமார் மற்றும் தற்போதைய மாவட்ட செயலாளர் திராவிடமணி தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். பிறகு கூட்டம் முடிந்து அனைத்து தலைவர்களும் புறப்பட்டு சென்ற நிலையில் மீண்டும் நாற்காலிகளை வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவை தேர்தலையொட்டி சேலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் யாகூப் உழைப்பவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்படுவதில்லை என கூறி அங்கிருந்த நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது கட்சி நிர்வாகிகள் அவரை சமாதானம் செய்ய முயன்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.